கேகேஆருக்கு இந்த ஐபிஎல்ல என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு, எஸ்ஆர்ஹெச்க்கு ஃபைனல்ஸ்ல என்னெல்லாம் தப்பா போச்சு, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன கேட்டா வேர்ஸ்ட் ஐபிஎல் ஃபைனல்ஸ் இந்த ஃபைனல்ஸ் தான். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து எந்த இடத்துலயுமே ஃபைட்டே இல்ல, ஒரு மீக் சரண்டர் மாதிரி தான் இருந்தது. கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் துவம்சம் பண்ணி அவங்களோட தேர்ட் டைட்டில ஜெயிச்சிருக்காங்க. எம்ஐ சிஎஸ்கேக்கு அப்புறமா 3 டிராஃபிஸ் அடிச்சு கேகேஆர் ஒரு பெரிய டீமா நிக்கிறாங்க. இந்த ஐபிஎல்ல கேகேஆர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ற சைடு மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஐபிஎல்ல என்னெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் ஓப்பனிங். கேகேஆர் சுனில் நரேனை ஆல்ரெடி ஓப்பனிங்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நரேன் வேற மாதிரி ஆடினாரு. அவரு அலாங் வித் ஃபில் சால்ட் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டாட்ஸ் கொடுத்தாங்க கேகேஆருக்கு. இவங்க 2 பேரும் பயங்கரமா ஆடுறதால நிறைய கேம்ஸ்ல மிடில் ஆர்டர் மேல பிரஷரே வரல. ரெண்டாவது கேகேஆரோட bowling யூனிட் as a whole, கேகேஆரோட bowlers இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடி வாங்கினாங்க. எஸ்ஆர்ஹெச் ஓடியே 208 அடிச்சு ஒரு 4 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. இன்னொரு கேம்ல ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 222 அடிச்சு ஜஸ்ட் ஒரு ரன்ல தப்பிச்சு ஜெயிச்சாங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் கேகேஆர் 262 அடிச்சு பஞ்சாப் கிங்ஸ் அதை சேஸ் பண்ணாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க கேகேஆர் bowlers. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்க் அந்த அளவுக்கு சரியா போடல அண்ட் வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாரு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்க் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு அண்ட் வருண் சக்கரவர்த்தி மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. இதனால செகண்ட் ஹாஃப்ல bowlingனாலே நிறைய மேட்சஸ் வின் பண்ணாங்க கேகேஆர். இந்த bowling யூனிட்ல என்ன ஒரு பியூட்டினா எல்லா bowlersமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா ஆண்ட்ரே ரசல் இவங்களுக்கு ஒரு 6th bowler, ஆனா அவரே 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல பவர் பிளேல எக்கச்சக்கமா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. கர்டிசி மிச்சல், ஸ்டார்க் அண்ட் வைபவ் அரோரா. ஹர்ஷித் ராணா பால குடுக்கறப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆண்ட்ரே ரசல் மேன் வித் கோல்டன் ஆமா இருந்திருக்காரு கேகேஆருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மிடில் ஓவர்ஸ்ல ரன்னே அடிக்க முடியாத மாதிரி பாத்துக்கிறாங்க ஸ்பின் ட்வின் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு ஸ்டில் டெத் bowlingல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அவங்க மேட்சை 15 ஓவர்ஸ்லயே முடிச்சிடறாங்க. சோ டெத் bowling சுத்தமா அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கல. எல்லா bowlersமே விக்கெட்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது இவங்களோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. மூணாவது ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி. நிறைய பேர் கௌதம் கம்பீர் கேகேஆருக்கு திரும்பி வந்திருக்காருன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாரும் மறக்கிற விஷயம் என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த இயர் ஆக்சுவலி திரும்பி வந்திருக்காரு கேகேஆருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் ஆடல இன்ஜுரியால. அவரோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த இயர். இனிஷியலா வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கும் போது கூட நல்லா பேக் பண்ணாரு. எவ்ரி மேட்ச் 4 ஓவர்ஸ் கொடுத்தாரு. bowlers சூப்பரா ரொட்டேட் பண்ணாரு ஸ்ரேயஸ் ஐயர். எனக்கு அவரோட கேப்டன்சில பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆண்ட்ரே ரசல் இன்ட்ரோடியூஸ் பண்ற டைமிங். அது இந்த சீசன் ஃபுல்லாவே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கு. எப்ப யூஸ் பண்ணணுமோ கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. நாலாவது காரணம் ஆண்ட்ரே ரசல் இந்த வருஷம் ஏதாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. எய்தர் வித் த பேட் ஆர் பால் ஆர் ஆன் த ஃபீல்ட். கேகேஆர் இந்த இயர் 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. அந்த 3 மேட்சுமே ரசல் எதுவுமே பண்ணல. அப்படின்னா அவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அடுத்த காரணம் கேகேஆரோட ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர். எந்த மேட்ச்லாம் அவங்களோட ஓபனர்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்களோ அப்போலாம் அவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்டெப் அப் பண்ணிருக்காங்க. கேகேஆர்னாலே எனக்கு ஞாபகம் ஒரு விஷயம், எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்தாலும் பேட்டர்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. கேகேஆருக்கு பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் லாங் பேட்டிங் லைனப் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ற சைட்னா அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம யூசுவலா சிஎஸ்கே கிட்ட பாத்திருக்கோம். இந்த சீசன்ல கம்மி சேஞ்சஸ் பண்ண டீம் கேகேஆர் தான். 18 பிளேயர்ஸ் தான் டோட்டலாவே யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு செட் காம்பினேஷனோட போயிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. கேகேஆர் இவ்வளவு விஷயங்களை நல்லா பண்ணிருக்காங்க. கேகேஆரோட இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச்க்கு வருவோம். இந்த சீசன் ஃபுல்லா எக்ஸைட்டிங் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் ஸ்டில் பிளே ஆஃப்ஸ்லயே ரொம்ப பிளாட்டா தான் பேட்டிங் ஆடினாங்க. அதுவும் ஃபைனல்ஸ்ல ரொம்ப மோசமா ஆடி தோத்துட்டாங்க. என்னதான் என் தலைவன் கமெண்ட்ஸ் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. எஸ்ஆர்ஹெச்க்கு என்னெல்லாம் தப்பா போச்சுன்னு பார்க்கலாம். முதல் காரணம் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஓபனர்ஸ். அவங்க ஓபனர்ஸ் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா எந்த மேட்ச்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்களோ அந்த மேட்ச்லாம் அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஃபைனல்ஸ்ல கூட எஸ்ஆர்ஹெச்க்கு இதே தான் நடந்துச்சு. ரெண்டாவது காரணம் ஒரு ப்ராப்பர் மேட்ச் வினிங் ஸ்பின்னர் இல்ல எஸ்ஆர்ஹெச்க்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மார்க்கண்டேவா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஆடினாங்க. நிறைய மேட்சஸ் அவங்க ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் ஷாபாஸ் அகமதை வச்சுட்டு தான் போனாங்க. அவங்களால கடைசி வரைக்குமே ஒரு மேட்ச் வினிங் ஸ்பின்னரை கண்டுபிடிக்க முடியல. மூணாவது காரணம் அவங்களுக்கு ஒரு ரிலையபிள் மிடில் ஆர்டரே கிடையாது. ஓபனர்ஸ் ஏர்லியா அவுட் ஆயிட்டாங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கிளாசன் டு ஸ்கோர். கிளாசன் அடிக்கலனா இவங்க போட்டலாம் தான். நடுவுல நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனா பிளே ஆஃப்ஸ்ல அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அதுவும் ஓபனர்ஸ் இவ்வளவு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடும் போது அதை பேக் பண்றதுக்கு நல்ல ஒரு ரிலையபிள் மிடில் ஆர்டர் வேணும். அது இல்லாதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எஸ்ஆர்ஹெச். மேபி நடுவுல வந்து கிளென் பிலிப்ஸையோ இல்ல ஒரு வாஷிங்டன் சுந்தரையோ ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் இல்லனா ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். யூசுவலா டிராவிஸ் ஹெட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுப்பாரு. ஸ்டார்க்கு அகைன்ஸ்டா இருக்க ஒரு ஃபிளாஷ்பேக்னால இந்த வாட்டி அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. அதுவே கொஞ்சம் பயந்து ஒரு சைக்கலாஜிக்கலா டிஃபீட்டை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. அங்க ஆரம்பிச்ச சர்க்கிள் எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸ்ல எழுந்துக்கவே இல்ல. என்னதான் நம்ம எஸ்ஆர்ஹெச் கிட்ட இவ்வளவு குறைகள் சொன்னாலும் இந்த சீசன் முழுக்க அவங்க என்டர்டைனிங் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா பாராட்டுகள். என்னதான் ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கலனா கூட 10 டீம் டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ் வரதே ஒரு பெரிய விஷயம். சோ குடோஸ் டு எஸ்ஆர்ஹெச். தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். ஃபார் மோர் சச் கிரிக்கெட் கான்டென்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் கிரிக் ஸ்டஃப். சைனிங் ஆஃப், ரீதா.